ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க. நான் இந்தியா போயிருந்தப்போ எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கேக் கட் பண்ணியிருந்தாங்க. மிட் நைட் சர்ப்ரைஸ் கேக் கட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் தனியாக இந்த மாதிரி என் பர்த்டே எப்போ நான் இருந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ இது எனக்கு பிக் சர்ப்ரைஸு. நல்ல என்ஜாய்மெண்ட்டு. ப்ளஸ் பசங்களும் நைட்டு மிட் நைட்டில் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க என் பர்த்டே செலிப்ரேஷன் உள்ளே போய் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. யார் இந்த சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணது? வாங்க 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 வாங்க. Happy birthday to you. Happy birthday to my baby. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டே நான் இங்கே தனியாக செலிப்ரேட் பண்ணுவேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vanita. God bless you. அந்த இது கட் பண்ணியா? பெருசாக கட் பண்ணுவோம். சின்னதாக கட் பண்ணா என்ன ஆயாங்க? ஆயா 7 பேபி பார்த்தோம், வரல. ஓல்டாக இருக்கு. ஓகே, நான் வீடியோ தான் எடுக்கிறேன். அப்படியே வாங்க, ஃபோட்டோவில் வீடியோ தான். கவையவா. ஸோ பார்த்திங்கன்னா, என் பர்த்டே அன்றைக்கி காலையிலே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். மணக்குள விநாயகருங்க. பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் மணக்குள விநாயகர். அது 1666லேயே வந்ததுங்க. இதில் பார்த்திங்கன்னா, இதில் என்ன ஒரு விசேஷம்னா, தொல்லைக்காது சித்தருடைய சமாதி இங்கே தாங்க இருக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ரெண்டாவது கோயில் தரிசனம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பஞ்சவடி சொல்கிறது. மொரட்டாண்டி அடுத்தது பஞ்சவடிங்க. இவர் 36 அடி உள்ள உயரத்தில் உள்ள ஆஞ்சநேயர். ஸோ பார்த்துக்கலாம், விசேஷமான கோவிலுங்க. எங்க கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜடாயை தானே, அதுக்கப்புறம் ராவணன் இட்டுட்டு போகிறார். ஜடாய் கீழே ஊந்துக்குது. அதை கட்டி ஏணி வச்சு மறைச்சிக்கிச்சு. ஹனுமான் வந்துட்டார். ஜெய் ஸ்ரீராம். நம்பால் வாலி சுக்ரீவன். இது யார் இவர் இறந்துடுறாரு? அது பேருனா இந்த கோயில் உண்டு. நவகிரகம் ஓப்பன்டு. மேலே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு பாருங்க. தெரியாது, இது கருப்பாக இருக்கும்.
இல்லை எவ்வளோ எடுத்தாலும் கருப்பாக தான் தெரியுது. நாங்கள் பிரசாதம் வாங்க போகிறோம். க்யூவில் போயிட்டு இருக்கிறோம். அங்கே போனால் தான் தெரியும் என்ன பிரசாதம் கொடுக்குறேன். பொங்கல் பொங்கல் சாப்பிட்டு அடுத்த கோயிலுக்கு வரங்க. ஸ்ரீராம ஜெயம். கருப்பாக இருக்கு. என்னாச்சு? ஏந்திருக்க போதா? இது கோழி தூக்கம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும். பாண்டிச்சேரியில் ஒரு வராகி அம்மன் இருக்காங்கங்க, அங்கே தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மொரட்டாண்டி போகிற வழி தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்தாங்கங்க. லலிதா அம்பிகையே வராகி அம்மன். அம்மன் வந்து 9 வகை அம்மன் வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் நட்சத்திர பிரகாரம் அம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கருவறையே பார்க்க நிஜமாகவே அந்த அம்மா உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சுங்க லலிதாம்பிகை. வராகி அம்மன் இங்கே தனியாக வச்சுருந்தாங்க. இதாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போய் பார்க்குறோம். 2012 கட்டின கோயிலாம் இது. ஸோ அடுத்த கோயில் 4வது கோயிலுங்க, நவகிரக கோயில் சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான கோயிலுங்க. வேர்ல்டுலேயே 54 அடி பிள்ளையார் சிலையும், சனி பகவான் உலகத்திலேயே முதல் 27 அடி உயரமுள்ள சன்னீஸ்வர சிலையும் இந்த கோயிலில் தாங்க இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மரம், என்னென்ன ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம், ராசி, அதுக்கேற்ற மரம் எல்லாமே லைனாக வச்சுருப்பாங்கங்க. 12 ராசினா அந்த 12 ராசியோட விளக்கம், அதுக்கு என்ன கலரு, எல்லா விளக்கமும் அதிலே கொடுத்துருப்பாங்கங்க. நீங்கள் போய் பாருங்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கோயிலை பற்றி. வெளியிலேருந்து போகிறவங்களும் போய் பாருங்கள். அவ்வளோ எல்லாம் சாங்கியமும் பண்ணுறாங்க அங்கே எல்லாமே. அங்கே ஆக்சுவலாக குருகுலம் மாதிரி பசங்க படிக்கிறாங்க தங்கியிருந்து. ஸோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சன்னீஸ்வரனுக்கு போயிட்டு நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எண்ணெய் கொடுக்குறாங்க. நான் அடுத்த வாட்டி இந்தியா வரக்குள்ளே நான் ஃபுல்லாக லென்த்தாக ஒழுங்காக எடுத்து போடுறோம் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் அவசரமாக வந்ததுனால, மணி ஆச்சுன்றதுனால ஃபுல் வீடியோவில் நான் எடுக்கவே இல்லை. சும்மா ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்கோசம் எடுத்திருந்தேன், அவ்வளோதான்.
நிறைய விஷயமாக இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் பரணி, கூஸ்பெரி. ஓ, தமிழில் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்களா? சரி, ஏதோ இதை சொன்னாலாச்சும் பரவாயில்ல, அம்மா தர்மனை கொண்டு போய் காட்டுறீங்களே. தேவதை இதெல்லாம் சுத்தமாக தெரியல. மரமா? அன்றைக்கி அங்கே சொன்னாங்களே அவங்க, இது செங்கருங்காலி இது தேவர ருத்ரன் சிவன். எனக்கு என்னது காமிச்சு விட்டது. எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அந்த பேரை படித்து பார்த்தா தான் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏதோ தலையெல்லாம் பாம்பு இருக்கிறாரு. அரச மரம், அதை தான் ஆசை. தேவதை வந்து பிரகாஷ் பார்த்து நட்டுக்கிறோம். அது வரைக்கும் பேனியன் ட்ரீ, அந்த ட்ரீ இது ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகுது எனக்கு. ஒரே இடத்துலவே நான் ஜூம் பண்ணுறேன். இல்லை என்ன சொல்லுவாங்க, விநாயகரை சனீஸ்வர பகவான் பிடிக்க வரக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு. அதனால தான் எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், அதுக்கு ஏற்றாப்புல சனீஸ்வர பகவான் இருப்பார். இல்லை அங்கே போய் நீங்கள் நெல்லுங்க, நான் எடுக்கிறேன். ஒரு வாட்டி இந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன போடுறது, என்ன கலரு, என்ன மரம், என்ன நட்சத்திரத்துக்கு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த சனீஸ்வரனும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இந்த விநாயகர் பாருங்க. ஸோ இவருக்கு ஏற்றாப்புல தான் சனீஸ்வர பகவான் இருப்பார். கிடைக்கிறதே நமக்கு கொஞ்ச நாளையே. கிருஷ்ணர் அதை கேட்குறது. அடுத்த கோவில் நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா பிருத்திங்கரா தேவின்னு சொல்லுவாங்க. இவங்க அதாவது பாதாளத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க, கருவறை பார்த்திங்கன்னா. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதுவும் நல்ல பவர்ஃபுல்லான கோயிலுங்க. ஆனால் நான் ரொம்ப வருஷம் சென்று போகிறதுனால இப்போ புதுசாக லக்ஷ்மி நாராயணன் டெம்பிள் கட்டியிருக்காங்க போலங்க. அவ்வளோ பெரிய லக்ஷ்மி நாராயணன் சுவாமின்னு அவ்வளோ பெருசு. ஐ திங்க் 32 அடியா 42 அடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்களால் பார்க்க முடியலை. ஏன்னா எல்லாம் அந்த டைமில் நான் ஒரே நாள் 5 கோயிலுக்கு போகிறதுனால எங்களுக்கு டைம் கிடையாது. ஸோ அடுத்த வாட்டி இந்தியா போகல தான் பசங்களோட போய் ஒரு பார்த்துட்டு வரணும். ஓகே, என்ஜாய் த வீடியோ. see you on next video. Bye. இவர் வந்து என்ன அவதாரம், உலகாளந்த பெருமாள். இவர் தான் திருக்கோவில் உள்ள இருக்கார். நாங்களும் போகணும். இவர் நரசிம்ம அவதாரம்.
ஸ்ரீ பவன நரசிம்ம இதான் கௌதம் நடிச்சது கேரக்டர். நரசிம்ம கேது. ஹை கிரீன் கிரீன் மூடிட்டாங்க. அம்மா தாங்க பிரித்திங்கரா அம்மா. இவங்க பார்த்திங்கன்னா 70 அடி உயரம் உள்ள பிரித்திங்கரா தேவிங்க. இவங்க முகம் பார்த்திங்கன்னா சிங்க முகமில் இருப்பாங்க. இது தாங்க பாண்டிச்சேரியில் மொத வந்த 72 அடி அகலம் உள்ள பிரம்மாண்டமான ஸ்ரீ பிரித்திங்கரா தேவியோட சிலைங்க. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். யாருன்னா வீட்டுக்கு வாங்குறீங்களா?